சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்தோ அல்லது அதிமுக கூட்டணியிலிருந்தோ நீக்கியதாக நாங்கள் இதுவரை எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. பாஜக வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் பாஜகவிற்கு நன்றாகவே தெரியும், ஓபிஎஸ் அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு பக்கபலமான நபர். அவருக்கு பின்னால் பல கோடி தொண்டர்களும் இருக்கிறார். ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு ராமநாதபுரம் தொகுதியில் 2வது இடம் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து ஓபிஎஸ் என்ற பெயரை கொண்ட 6 நபர்களை தோற்கடித்து ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு பணத்தையும் செலுத்தாமல் பலா சின்னமான புதிய சின்னத்தில் போட்டியிட்டு 2வது இடம் பெற்றதே அவருக்கு வெற்றிதான் என்று பாஜகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். மேலும் அமித்ஷா அவர்களிடம் நாங்கள் கேட்டறிந்த பொழுது, அதிமுகவிலிருந்து உட்கட்சி மோதலின் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நாங்கள் கூறிவிட்டோம், ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் சட்டசபை தேர்தலில் களமிறங்குவார், இரட்டை இலை சின்னத்தில்தான் என்றும் தற்பொழுது செய்திகளும் கிடைக்க பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை சார்ந்த நபர்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயம் மீண்டும் தேனி தொகுதியில் அவர் களம் இறங்குவார், வெற்றியடைவார் என்று அமித்ஷா அவர்கள் கூறியிருப்பதாக பாஜகவின் நிர்வாகிகளிடம் இருந்து நமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சிறந்த தலைவரா அல்லது ஓபிஎஸ் அதிமுகவின் சிறந்த தலைவரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தபோதிலும் அதிமுகவை விட்டு கொடுக்காமல் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது வரை அரசியல் களத்தில் இருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தொண்டர்கள்தான். எடப்பாடி செய்த தவறுக்காக அதிமுக திமுகவிடம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது வரை காலத்தில் நின்று எடப்பாடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு வருகிறார் ஓபிஎஸ். அமித்ஷா அவர்கள் கூறுவது போல் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு இடம் இருக்கிறது என்று கூறுவது சரியா அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தான் ஓபிஎஸ்ஸிற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரியப்படுத்துங்கள்.